சிந்து பைரவியில் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சிவா தன்னோட வாழ்க்கையில் எது கரெக்டு, எந்த முடிவு சரியானது அப்படின்னு தெரிஞ்சோ அன்னபூரணிக்காக இப்போ தன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தார். இதெல்லாம் செஞ்ச சிவாவுக்கு இப்போ துரோகம் பண்ணுற மாதிரி தான் அன்னபூரணியமாக ஒரு செயல் செய்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஸ்வேதாவுக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறது தான் தப்பான ஒரு முடிவு. என்னதான் இருந்தாலும் அன்னபூர்ணி பெரியம்மா தனக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு எப்போவே நினைக்கிற சிவா இப்போ தனக்குன்னு ஒரு யோசனை வந்து தனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சுயமாக நிற்கிறதுக்கும் இப்போ தயாராகிட்டாரு. சிந்து தான் தன்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இனி சிந்து பக்கம் தான் நிற்க போகிறாரு சிவா. சிந்து தான் என்னோட மனைவி, அவளை தவிர்த்து என்னோட வாழ்க்கையில் யாரும் கிடையாது. நான் உங்களுக்காக மட்டும்தான் இப்போ சிந்துவை வெறுத்து ஒதுக்கி இருந்தேனே தவிர்த்து என்னோட மனசில் சிந்து தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியமாட்ட தன்னோட மனசில் இருக்கிறத வெளியே சொல்கிறதுக்கான நேரம் வரப்போகுது. இந்த தருணத்துக்காக நீங்கள் கற்றுட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இது எந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் நடக்க போகுது, எப்போ இந்த கேள்வியை கேட்க போகிறார் சிவா, இந்த கேள்விக்கான பதில் வீடியோவில் தான் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சிந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க சிவாவுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. நான் அனுமதிக்கவே மாட்டேன், நிச்சயதார்த்தத்துக்கும் ஒத்துக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு விடாப்பிடிவாதமாக நம்ம சிந்து இருக்காங்க. இந்த தருணத்துலேயும் அன்னபூர்ணி அம்மாட்ட கேட்டும் அன்னபூர்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னோட பையனான சிவாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட உரிமை, நீ யார் இதில் தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுக்கும் சிவாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத அளவுக்கு பேசுகிறாங்க அன்னபூரணி. இதெல்லாம் கேட்ட சிந்து சும்மா இருக்காமல் அன்னபூரணி அம்மா கிட்ட சவாலும் விடுறாங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நடக்குதுன்னு தான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுறாங்க சிந்து. இந்த இடத்துல நம்ம பைரவி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இருந்தாவது அன்னபூர்ணி அத்தைகிட்ட புரிய வைக்கலாம், சிந்துவுக்கும் சிவாவுக்கும் இடையில் இவ்வளோ விரிசலை ஏற்படுத்துறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சியும் பைரவி மற்றும் ஆறுமுகம் இவங்க 2 பேருமே பண்ணுறாங்க. ஆனால் அன்னபூரணி இதில் விடாப்பிடிவாதமாக நான் சிவாவுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல முடிவோடு இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இதனால் ஆறுமுகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி அம்மா கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு, ஒன்றுமே செய்ய முடியாது, அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த முடிவில் மாறாமல் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆறுமுகம். அதனால் இனி நடக்கிறது நடக்கட்டும், இனி சிவா வந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆறுமுகம். ஆனால் இதுக்கு முன்னாடி சிவா வரணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சிவா வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரப்போகிறாரு. இனி வரப்போகிற எபிசோடில் அன்னபூர்ணி அம்மா முடிவு பண்ண மாதிரியே சிவாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே மகா என்ன பண்ணிடுறாங்கன்னா, சிந்துவை கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தத்தில் வந்தால் கண்டிப்பாக தடுக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுவா, அதனால இவளை ரூம்லேயே பூட்டி வைக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மகா பிளான் பண்ணி ரூமுக்குள்ளே பூட்டி வச்சிட போகிறாங்க நம்ம சிந்துவை. சிந்துவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, தட்டி பார்க்குறாங்க. அப்போ அவங்க யாராவது கதவை திறந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி இருந்தாவது தடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் சிந்துவுக்கு அங்கே உதவுறதுக்கு பைரவி கூட பக்கத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மகா பைரவிக்கு பல வேலைகளை சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆறுமுகம் ஒரு பக்கம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சிந்து எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஆனால் சிந்துவால் ரூம்குள்ள அடப்பட்டதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் பைரவி என்ன செய்கிறாங்கன்னா, சிந்துவை காணாமே அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சிந்து எங்கே போயிட்டா, நிச்சயதார்த்தமே நடந்து முடிய போது, இவன் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் சிந்து ரூம்குள்ள அடப்பட்டு கிடக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு பைரவி அந்த ரூம் கதவை திறந்து விடுறாங்க. அந்த நேரத்தில் 2 பேருமே நிச்சயதார்த்தம் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி போகிற நேரத்தில் தான் அந்த நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிருது. இதை பார்த்ததுமே ஷாக்காகிறது மட்டும் இல்லாமல் சிந்துவால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகிறாங்க. இந்த இடத்துல மகா ரொம்பவே ஏளனமாக நான் நினச்ச மாதிரி என் காரியத்தை முடிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதே இடத்துல அன்னபூர்ணியும் தான் நினச்ச காரியத்தை ஜெயிச்சுட்டு தான் திமிராக இருக்காங்க. இந்த மாதிரியான தருணத்துலையும் சிந்துவுக்கு கோபம் அதிகரிக்குது. கோபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னபூர்ணி அத்தைகிட்ட பேசுகிறதுல இன்னும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நேற்று வந்தவ ஸ்வேதா, ஆனால் அவள் நல்ல பொண்ணு அப்படின்னு யோசிச்சா அவள் இவ்வளோ தூரத்துக்கு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் தயாராக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படி நினச்சி சிந்து கரெக்டாக போய் ஸ்வேதா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்வேதா நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா,
இவ்வளோ தூரம் ஒருத்தனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம், ஒரு பொண்டாட்டியாக நான் இந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சோம், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்ப. இது எந்த அளவுக்கு நியாயமானதுன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா? நீயும் படித்த பொண்ணு தானே, ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலாமா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நீ ஒன்றும் முட்டாள் இல்லையே. ஏன் இப்படி பண்ண ஸ்வேதா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க சிந்து. அந்த இடத்துல ஸ்வேதா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சிந்து, இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சிவா மாமாவை எனக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க உனக்கும் சிவா மாமாவுக்கு இடையில பிளவு இருக்குது, இதனால் நீங்கள் கண்டிப்பாக 1 இயரில் பிரிஞ்சிருவீங்க சொல்லும்போது ஏன் நான் சிவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புச்சு. அதனால தான் நானே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலை. என்ன தப்பு இருக்குது, நீயே சொல்லு சிந்து அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. அப்போ தான் சிந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஸ்வேதா, இன்னைக்கு சொல்கிறேன், என்னோட சிவா டாக்டரை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இப்போ வந்தவ, உனக்கே இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் சிவா டாக்டரை போராடி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. நானும் பார்க்குறேன் எப்படி தான் சிவாவுக்கும் ஸ்வேதாவான உனக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிந்து சவால் விடுறாங்க. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? சிவா டாக்டர் என்னத்தான் காதலிக்கிறாங்க. அது தெரியாமல் நீ தான் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற போகிற. இது தெரியாமல் நீ முட்டாள்தனமாக இருக்காத, இப்போவாது முழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒரு புத்திமதியும் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்வேதா இதை கேட்குற அளவுக்கு இல்லை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சிவா இப்போ ஊர்லேருந்து திரும்பி வராங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் கரெக்டாக சிந்து சிவாவை பார்த்ததுமே, டாக்டர் நீ ஏன் ஃபோன் எடுக்கலை? இங்கே நீ இல்லாமல் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கும் ஸ்வேதாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க நீங்கள் வீட்டில் அன்னபூர்ணியத்தை முடிவு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிந்து சொன்னதை கேட்டதுமே சிவா அதிர்ச்சி ஆகுறாங்க. எனக்கும் ஸ்வேதாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணாங்களா? யார் பண்ணால் என்ன நடந்துச்சு சிந்து அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் சிந்து சொல்கிறாங்க, நீ இல்லாத நேரத்தில் ஸ்வேதாவுக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அன்னபூர்ணியத்தை. இது உனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாலும் உனக்கு ரீச் ஆகலை. நானும் எதுவும் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னால் தடுக்கவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சிந்து புலம்பி தவிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் யாரை கேட்டு நிச்சயம் பண்ணாங்க, எனக்கு விருப்பமாக இல்லையா அப்படின்னு கூட தெரியாமல் எவ்வளோ தூரத்துக்கு இப்படி ஒரு முடிவை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க சிவா. இந்த நேரத்தில் சிவா இப்போ தான் ஒரு தைரியமான ஆளாக முடிவெடுக்கிறாங்க. இனி சிந்துவுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக எப்போவுமே இருக்க போகிறாங்க நம்ம சிவா. அது மட்டும் இல்லாமல் சிந்து தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் நீ சிவா வரப்போகிறாங்க. இது நாள் வரைக்கும் தன்னோட பெரியம்மா எது செஞ்சாலும் தன்னோட வாழ்க்கைக்கும் மட்டும் இல்லாமல் தன்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனிக்கிறவங்க கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா மேலே நம்பிக்கை வச்சிருந்த சிவாவுக்கு இன்னும் மேலும் மேலும் தன்னோட உரிமையை அன்னபூர்ணி பெரியம்மா பறிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் வருது. இப்போ தான் சிவாவுக்கு தெரிய வருது, தனக்கு விருப்பமானதை மட்டும்தான் செய்யணும், தனக்கு விருப்பம் இல்லாததை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு இப்போ சிவா முடிவு பண்ணி தான் இப்போ போல்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அன்னபூர்ணி பெரியம்மா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சிவா எப்படி கேட்க போகிறாங்கன்னா, பெரியம்மா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஏன் பெரியம்மா இப்படி ஒரு காரியத்தை எனக்கே தெரியாமல் பண்ணுங்க, எனக்கும் ஸ்வேதாவுக்கும் எப்படி ஒரு நிச்சயதார்த்தத்தை நீங்கள் பண்ண போச்சு என்கிட்ட கூட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. அப்போ தான் சிவா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, இந்த நிச்சயதார்த்தத்தை உடனே ரத்து பண்ணுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே அன்னபூரணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. எப்பவும் தன்னோட பிள்ளை எதிர்த்து பேசாத பிள்ளை இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறானே. இது நாள் வரைக்கும் சிவா அன்னபூர்ணி பெரியம்மா எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே, இப்போ என்னடானா நம்ம எடுத்த முடிவு தப்பு, அதுக்கு நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறானே, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அன்னபூரணி. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவா சொல்கிறதும் கரெக்டு தான், அவனோட முடிவு இல்லாமல் நம்ம இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணது தப்பு தான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் மகா கூட இருந்து ஏற்றி விட போகிறாங்க. இங்கே பாருங்க அக்கா, என்னதான் இருந்தாலும் சிவா உங்கள் பிள்ளை, நீங்கள் சொல்கிற பேச்சை தட்டாதவங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு பொண்ணோட மனசில் ஆசையும் தூண்டி விட்டுட்டீங்க, இப்போ கொடுத்த வாக்கா நீங்கள் எப்படி மீறுவீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பெரியம்மாவை ஏற்றி விடுறாங்க இந்த மகா. இப்போது அன்னபூர்ணி எந்த மாதிரியான முடிவெடுக்க போகிறாங்க? சிவாவை கம்பல் பண்ணி ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? அப்படியே இருந்தாலும் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும்னு நம்ம சிவா கிட்ட சொன்னால் அவர் கல்யாணம் பண்ணுவாரா?
சிவா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இனி அன்னபூரணிக்கும் சிவாவுக்கும் இடையிலான விரிசல் தான் ஏற்பட போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. எந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.